அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொந்த தொகுதி பெரம்பூருக்கு முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக பாத்தீங்கன்னா ஜெயிச்சு முதல் முறையாக போயிருக்காரு. ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களை கடந்து விட்டது. 2 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த தொகுதிக்கு போறார். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வழி நெடுக காட்டு மல்லி மாரி வழி நெடுக அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனா பார்த்தோன்னா நிக்கிறாங்க. அதாவது மதியானத்துல இருந்து 1 மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமா நின்றுந்தாங்க. பலர் பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்தாங்க. ஆனால் பலர் பார்க்காம போச்சு. ஸோ அதுக்காக மிகவும் வருத்தப்படுறாங்க. இது உண்மை. ஏன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்திலையும் பொது மக்களுக்கு கொடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா வீடே இல்லாம இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர். அவர் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாப்புல எல்லாத்தையும் தூக்கி போட்டு இறங்கி மக்களோட மக்களா வாழுறாங்க. ஸோ அவரை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கூடியிருந்தாங்கன்றத உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் நான் பார்த்தேங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு பொண்ணு பேசும்போதெல்லாம் இப்போ எதனா ஒரு பேஷண்ட்டுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கிட்ட போய் பார்க்க கூடாது, ஜன்னல் வழியா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு தகப்பனா அந்த பொண்ணை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணிடுவோம். அந்த பொண்ணு அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். அவர் நிக்கிறப்பே அவர்தான் சிஎம், இதுக்கப்புறம் அவர் தான் சிஎம். யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தற்கொலை கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்த எல்லா வருஷமும் சிஎம். அடிச்சுக்கவே முடியாது. அவர் இன்னும் சிஎம் பார்க்கவே இல்லை. பாத்தீங்களா அந்த விஜயா அவர் அந்த ரியாக்ஷன் தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படியே அதாவது ஒரு நோய் இப்போ கொரோனா வச்சுங்களேன், 1 மாசம் இருக்கும். அது 1 மாசம் 2 மாசம் இருக்கும், ஹாஸ்பிட்டல் போயிடும். ஆனா கிட்டத்தட்ட அந்த நோய் போவே போகாது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. ஆனா 5 வருஷம் இருக்கும் போல. அந்த நோய் பாதிச்சா எப்படி இருப்பாங்கன்றது நீங்க பாத்தீங்களா? அது எப்படி அது குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். நீங்க அது வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு கதை தான். இந்த மாதிரி நிறைய படித்த இளைஞர்கள், முக்காவாசி பெண்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க. பாருங்க, அதாவது இந்த சந்திரமுகி படத்துல முழுசா மாறின உன் மனைவியை பார், கங்காவை பார், முழுசா மாறின சந்திரமுகியா மாறி இருக்கா அதை பாருன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பிரபு பாப்பார் பத்தியா கண்ணை திறந்துக்குன்னு அந்த மாதிரி தான் இவங்க பெத்தவங்க பார்ப்பாங்க. ஏன்னா பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு விஜய் மேல மோகம், ஒரு சினிமாக்கும் ஒரு அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாம நம்ம ஓட்டு போட்டதுனால ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார். நம்ம அதனால மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி ஆகணும். வேற எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. அவர் நம்மளுக்கு முதலமைச்சர், வேற வழி இல்லை. இந்த மாதிரி தற்குறிகளால ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரா இருக்காருன்னு வேற என்ன பண்றது? நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வாய் எல்லாத்தையும் மூடிக்கின்னு ஏன் பார்த்தாங்க, வேற ஆப்ஷன் கிடையாது. சரி, இந்த பொண்ணு இந்த பக்கம் இப்படி விட்டுருங்க. இன்னொரு பொண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வர்ணிக்குதுங்க. அப்படியே பூ போல மென்மையா. அது பாத்தீங்களா எவ்வளவு அழகா? அந்த ஸ்மைல் பாத்தீங்களா எவ்வளவு அழகுங்க? அப்படியே நிலா இருக்கு, நிலா அந்த வர்ணிப்பு. ஐயோ பாருங்க, வீடியோ பாருங்க. எப்படி அவர் இவ்வளவு அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவெல்லாம் நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க நிலா அவரை பார்த்துட்டோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்கெல்லாம் போறோம். ஆனா எங்களால பார்க்கவே முடியல அவரு. கண்டிப்பா நாங்க அவளை பார்ப்போம். இந்த இடத்துல நாங்க எப்படியாவது ட்ரை பண்றோம். அவர் பேச நாங்க பார்த்தாலே எங்களுக்கு போதும். அதுக்காக இவர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏங்க நம்ம என்னங்க நினைப்பா நம்மள இப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு அழகா இருக்காரு, எவ்வளவு கியூட்டா. இல்ல இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க? ஒரு மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. பல திட்டங்கள் கொண்டு பல திட்டங்கள் நிறைவேற்றி மக்களுக்காக சிறை சென்ற ஒருத்தர் முதலமைச்சராக வந்தார். நான் ரைட்டு நீங்க சொல்லலாம். ஆனா கியூட், அழகு, அதுக்கு ஒரு சினிமாலே இருந்திருக்கலாமே. எதுக்காக ஒரு அரசியலுக்கு கொண்டு தமிழ்நாடை தூக்கி கொடுத்து இந்த மாதிரி பண்றீங்க? நீங்க கொஞ்சம் குழாவுங்க. தமிழ்நாடு பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க?
ஸோ அதனை கேள்விக்குறியா நிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குச்ச நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விஜயை பார்க்க வந்துட்டு மதிக்காம போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா அவங்க கரெக்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நான் ஓட்டு போட்டேன், நான் பார்க்கணும். அவர் தினாங்க அவர் தனியா வந்து ஒரு சந்துக்குள்ள போயிடுறாரு. அது பாத்தீங்கன்னா அவர் நடந்து வரும்போது லெஃப்ட் ரைட்டு எதுவுமே வந்து தெரியக்கூடாதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு வெள்ளை கலர் துணியை போட்டோ இதை போட்டு கட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கட்டி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா ரன்வே நடக்கிற நடைபாதை. அதுக்குள்ள நடந்து போனா அங்கிற மக்கள்லாம் வந்து மேல கை காட்டு இப்படி போறாரு. ஸோ வந்து அப்போ வெளியில ரோட்ல இருந்தவங்களாம் எப்போ பார்ப்பாங்க விஜய? ஸோ விஜய்ன்ற ஒரு நடிகர், ரொம்ப ஃபேமஸான நடிகர், ஒரு வாட்டி பார்த்துடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கடுப்பாயிட்டு நிறைய திட்டு போறாங்க. இப்படி வந்து கட்பாட் பண்ணி ஜனங்க என்ன பண்ணாங்க? எதை நம்பி ஓட்டு போட்டாங்க ஜனங்க? டிஎஸ்எஸ் கூட இருக்கட்டும், பொதுமக்கள் பாக்குறேன்னு போட்டிருக்காங்கல்ல, வரணும்ல, எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? நியாயமே கிடையாது. ஆனா ஒருத்தங்க வந்து ஆதங்கள் சொல்றாங்க, அங்கேருந்து ஒருத்தன் ஏதாவது சொல்ற போறான்னு சொல்லிட்டு திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு போறான். அதாவது அவங்க கேட்கறது என்ன, இந்த மாதிரி என்னால வந்து விஜய பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் வந்து ஒருத்தன் திமுக ஒரு தீய சக்தி. எதுக்குடா இதுக்கேடா திமுக ஒரு தீய சக்தி? ஏடா விஜய் பார்க்காம போனா, விஜய் பார்க்க முடியலன்னு பொதுமக்கள் கத்துறாங்க, எதுக்கே திமுக தீய சக்தின்னு தெரியலையே. ஏன்னா பைத்தங்கிட்டு பிடிச்சிச்சா? ஏடா மென்டலடா நீங்க? டேய் சோறு தானே சாப்பிட்ற, உன்னை என்ன சொல்றது, உன்னை என்ன பண்ற? நம்ம வந்து வேற மனக்குமுறெல்லாம் கொட்ட வேண்டியது இருக்கு தவிர நம்ம வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கச்ச இது கூட காமெடி கேளுங்க. அதாவது விஜய் போனாப்புலையா அங்க ரேஷன் கார்டெல்லாம் வந்து கொடுத்தாங்கல்ல, ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த ரேஷன் அரிசி எப்படி எடை போடுறாங்க அப்படின்றத உற்று நோக்கி பார்க்குறாப்புலையா. அதுவும் நியூஸ் சேனல்ல போடுறான். அவர் நிற்கக்கூடிய அழகை பாருங்க, என்ன ஒரு கியூட்டான ஒரு வேலை செஞ்சார் பார்த்தீங்களா? விஜய் செய்த செயல், முதலமைச்சர் செய்த கியூட் செயல் இல்லை. நான் கேட்குறேன், என்ன செயல் அது? பார்க்குறாப்புல எடைய போடுறாரு, பார்க்குறாரு, ஒரு சிரிக்கிறாரு பொதுமக்களை பார்த்து. இது என்ன இது கேட்டால் ஒழுங்காக நடக்குதான், பக்கம் நடக்குதான். எப்படி முதலமைச்சர் ஆய்வு பண்ண வரப்போறான்னு தெரியும், அங்கே எதுனா வந்து இந்த ஊழியர்கள் தவறு செய்வாங்களா? புதுமையா இருக்குங்க, புதுமையா இருக்கு ஆட்சி, புதுமையா இருக்கு. ஏது பண்றதுன்னு தெரியல. நம்ம தினம் வந்து நம்ம புலம்புறோம். ஆனா கீழே நம்மள என்ன சொல்லிட்டு போறான்? போடா 200 ரூபாய், போடா 200 ரூபாய் ஊப்பி, போடா 200. டேய் 200 ரூபாய் தரதுலடா யாருமே எங்களுக்கு, நீங்க வேணா போட்டு விட்றா, போட்டு விட்டு நீ திட்டு. அதான் 200 ரூபாய் ஊப்பி. நியாயமா இருக்குண்ணா. டே நான் உண்மையை தானே பேசுறேன், ஏதாவது தப்பா தானே பேசுறேன்னா? நீங்க பண்றது தான் நான் அப்படியே சொல்றேன். எதுக்குத்தான் திட்டுறது? திட்டாத, கொஞ்சம் எதுக்கு சொல்றேன்னு சிந்தி கொஞ்சம் மைண்ட்ல ஏத்துக்கோ. நாங்க சொல்றது தயவு செய்து கொஞ்சமா மைண்ட்ல ஏத்துக்கோங்க. அது போக நம்மளுக்கு என்னன்னா, நம்ம வந்து எதனா ஒரு விஷயத்த பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம என்ன பண்ண, நம்ம படைப்பு அந்த மாதிரி. எவனாச்சும் எதனா ஒரு கஷ்டப்பட்டாலும் எதனா ஒரு வீடியோ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் அந்த மாதிரி நேற்று நான் பார்த்தேன் ஒரு வீடியோ, சமூக வலைத்தளத்தில் இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜயை எங்க அண்ணன், என் குலசாமி அப்படின்றவங்க கண்டிப்பா அந்த கட்டாயமா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதாவது 2 பணியாளர், துணை பணியாளர் நினைக்கிறேன், ஏதோ வேலை செய்றவங்க போல, அவங்க வந்து ஆசையா வராங்க, வந்து நிக்கிறாங்க, போட்டோ பிடிக்கிறதுக்கோ எதுவும் சொல்றதுக்காக வராங்க. பக்கத்துல விஜய்க்கு கையை கொடுக்க போறாங்க, கையை பிடிக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா கையை கொடுக்காம கையை பிடிச்சு உதாசனப்படுத்துறாரு. இந்த வீடியோ பாருங்க. அப்பயும் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு வந்து பக்கத்துல இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கை கொடுக்க வரும்போது அப்புறம் போலீஸ் பாதுகாவலர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த பக்கத்துல இந்த பெண்ணு எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர், ஒரு வாட்டி இந்த போட்டோ எடுக்கணும், நான் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பெண்ணு என்ன நினைப்பாங்க? இப்போ அந்த பெண்ணு மனசுல என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கும். சே நம்மலாம் வந்து கை கொடுக்கலாமா, அவளாம் எவ்வளோ பேர் ஆளு, நம்மளாம் என்ன ஏழைங்க, நம்ம கையெல்லாம் பிடிப்பாரா? அந்த மனநிலை இருக்குமா இருக்காதா? நீங்க சொல்லுங்க. நான் ஒரு மனசாட்சியோட பேசுறேங்க. இது வந்து பொய்யோ இல்லை வந்து திசை மாற்று திறப்பெல்லாம் கிடையாது, உண்மையே நடந்தது. இது நியூஸ்லேயே வந்துச்சு. இது வந்து எல்லா சமூக வலைத்தளத்திலும் வருது. நீங்க வீடியோ இன்னொரு அடி பாருங்க,
ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனவேதனை பட்டிருப்பாங்க. இதை விஜய் சார் ஒரு வேளை வந்து எப்படி எடுத்துட்டு இது பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதை அவரு இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அவருக்கு புரியணும் இல்லைன்னு வச்சுங்களேன். திருப்பி வந்து அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு அந்த பொண்ணு என்னால் வந்து மன வருத்தப்பட்டிருக்கோம், அவங்களை வந்து நேரில் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நான் உண்மையாக கேட்குறேன், அந்த பொண்ணுக்காக நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். விஜய் சார் தயவு செய்து நான் சொல்கிறேன், அந்த பக்கத்தில் இருந்த பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்பாங்க. தயவு செய்து அவங்கள வந்து நீங்க கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கை கொடுத்து ஒரு போட்டோ எடுத்தனா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. எனக்கு தெரியும் அந்த அசிங்கங்கள்லாம் எப்படி இருக்குன்றத நான் பார்த்துருக்கேங்க, நான் அனுபவப்பட்டிருக்கேன், எனக்கு அது புரியும். தயவு செய்து இது மட்டும் உதாசனப்படுத்துறாதீங்க. ஒருவேளை யாராச்சும் இந்த பார்த்துட்டு மேல் இடத்துல கொண்டு போய் தயவு செய்து போய் சொல்லுங்க. இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையனை, அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் குட்கா வழக்கில் வந்து கைது பண்ணி போலீஸ் கொண்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரு. காவல்துறை தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நாங்க விசாரிக்கும் போது நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது யார்கிட்ட? தாவேக்கனோட பொதுமக்கள்கிட்ட. இப்போ இது அஜித்குமார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அஜித்குமார் நிறைய பேர் லாக்அப் டெத் ஆயிருக்காங்க. அதுக்காக ஒரு போராட்டமே நடத்தினாங்க. யாரு? விஜய் தலைமையிலான போராட்டம். இதுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்களும் வந்து கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் கலந்துருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன போராட்டம், என்னங்க லாக்அப் டெத் நடக்குது, என்னங்க அது காவல்துறை கொலை பண்றாங்க, அடிச்சு கொலை பண்றாங்க, என்னங்க அரசு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுல அஜித்குமாருடைய மரணம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அப்ப ராஜ்முகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க. அதை அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்களாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்கள். பாத்தீங்களா? சோ என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, பதவி விலகு. மு.க. ஸ்டாலின் தயவு செய்து பதவி விலகுங்க. இப்ப நான் சொல்லட்டுமா, விஜய் சார் பதவி விலகுங்க. ஏங்க அவர் குட்கா வழக்குல கைதானது தவறு தான், அது இன்னும் எப்படி சாவார் அவரு? ரெண்டும் ஒரே உயிர் தான், ரெண்டும் மனுஷன் தானேங்க. அஜித்குமார மனுஷன், இவர மனுஷன் தானேங்க. அவர் எப்படி இறப்பாரு? அப்ப என்ன நடந்துச்சு? இது கேட்கணும் வேண்டாமா? ஏன் யாருமே நடவடிக்கை எடுக்கல அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை மேல? சொல்லுங்க. எதுவும் பேசவே இல்லையே, வாயை திறந்து பேசவே இல்லையே. ராஜ்மோகன் சார் எங்க இருக்கீங்க சார்? காணோம். ஒரு வீடியோ போடுங்க பார்க்கலாம். இப்போ என்னையா இது? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமாயா? இதுதான் மாற்றமா? நீங்க வந்து அப்போ எதிர்கட்சி ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு, இப்படியே பேசல எப்படி? எனக்கு புரியலையே அது. இதெல்லாம் இங்க யாருமே எடுத்து கேள்வி கேட்க மாட்டீங்களே. ஏங்க இந்த கூட்டணி கட்சியில இருந்தாலும் அவ்வளவு போராட்டம் இருந்தீங்களே, இவங்க திருமாவளவன் சார் எங்க பேசுங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்களே பேசுங்க, ஐயுஎம்எல் தர பாய், பாயத்தோர பாய், காங்கிரஸ்காரங்களை கொஞ்சம் பேசுங்க. எங்க பேசவே மாட்டீங்க? பேசுங்க, இது கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி கேட்கல. இது போக என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாஜக ஒரு அரசு பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்து என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் நீங்க பாடுங்க. அதாவது மாநில உரிமை தான் முதல்ல அவங்க பாடிட்டோம். 2வதாக வந்தே மாதரம் பாடணும். 3வது வந்து தேசிய கீதம் பாடணுமா. இது என்னங்க? அது வந்தே மாதரம் ஏன் பாடணும்? வந்தே மாதரம் பாட வேண்டிய அவசியம் என்ன? வந்தே மாதரம் பார்த்தா நம்ம தேசிய உணர்வுமிக்க பாடல், ஓகே. ஆனா அதுல குறிப்பிட்ட வரிகள்லாம் இருக்கு. குறிப்பிட்ட வரிகள் பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பாடுற மாதிரி, வழிபாடு பண்ற மாதிரி ஒரு பாட்டுலாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்து சமயத்தை பத்தி பேசுற வரிகள்லாம் இருக்குது, அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காங்கிரஸ்காரங்க போராடி இருக்காங்களே. இப்ப காங்கிரஸ் முடியாதுன்னு சொல்லுங்க, அறிக்கை விட சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக் தாக்கூர் கொஞ்சம் அறிக்கை விடுங்க. ஏன் டிவிக்கு அமைதியா இருக்கு? எனக்கு புரியலையே. அது எதிர்த்து பேசுங்க. ஏங்க மாநிலத்துக்காக தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது முக்கியம் இல்லை. வந்தே மாதரம் பாட்டு ஏன் பாடணும்? இப்ப திடீர்னு ஏன் பாட சொல்றீங்க? என்னது இப்போ பிஜேபி வந்து அப்போ இப்போ தெரியுதுங்களா? அதாவது இணக்கமா, அதாவது எந்த பிரச்சனை இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கின்னு நீங்க நாங்க வந்து அப்படியே ஆட்சி நடத்திடலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்குங்க. ஏன் விஜய் ஒன்றும் வாயை திறக்கல? ஏன் ராஜ்மோகன் சார் நீங்க ஏன் எதுக்கும் வாயை திறக்க மாட்டீங்க? பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. இது ஒன்னொன்னும், அதாவது ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்குது.
அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே அதாவது ஓட்டு போட்ட மக்கள் நினைச்சது வேற, இப்போ நடக்கிறது வேற. ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சிந்திக்கணும், உற்று கவனிங்க. இப்போ அரசியல் என்ன நடக்குது, எப்படிலாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ற அந்த மாற்றத்தை பாருங்க. விஜய் நேத்து வந்து பிளாக் கலர் கோட் வந்து போட்டு வந்தாரு, இன்னைக்கு ஒயிட் கலர்ல வராரு. ஷர்ட் பாரு, மெரூன் ஷர்ட். அந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் தூக்கி இருக்காரு. அந்த பொட்டு பாத்தீங்கன்னா வந்து டார்க்கா இருக்கு, கொஞ்சம்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா வச்சுன்னு வராரு. இன்னும் கொஞ்சம் சிரிக்காம இருக்காரு. ஏன் வெள்ளை முடி இங்க இருக்கு, கொஞ்சம் கட் பண்ணிட்டு வரல, அதை மட்டும் பார்க்க கூடாது. அது மாற்றம் இல்லை. தயவுசெய்து சொல்றேன், இதெல்லாம் சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுங்க. நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா லைலாமணி, அதாவது பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய கழக பேச்சாளர் லைலாமணி மீது பாத்தீங்கன்னா கடும் விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் என்ற பொறுப்பு கொடுத்துறாங்க, அதாவது பாத்தீங்கன்னா அரசு பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏங்க விமர்சனம் தெரிவிக்கிறது வேற இல்லையா? பாத்தீங்கன்னா ஒரு சார் வந்து பாராட்டுறாங்க. யாரு பாராட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவினரை சேர்ந்தவர்கள் வந்து பாராட்டுறாங்க. ஆனா பொதுமக்கள் பலர் வந்து விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏங்க எதுக்குங்க இவருக்கு தமிழ்நாடு பாடநூல் தலைவர் நீங்க கொடுத்தீங்க? பொது மேடையில எல்லாம் அப்படி பேசுறாரு, ஒரு அசிங்கமா பேசுறாரு, பாத்தீங்கன்னா தலைவர்கள்லாம் மதிக்காம ஒரு பாத்தீங்கன்னா கேவலமா பேசுறாரு, ஆபாசமா பேசுறாரு, சீமான் சாமானு. சோ இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளும் உபயோகிக்கிற என்னங்க பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் பேசுறவர்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்படி விமர்சனம் பண்றவங்க இருக்காங்க. இப்படி விமர்சனம் பண்ணலாம், அது சரி, கரெக்டா? ஆனா ஒரு சிலர் என்ன விமர்சனம் பார்த்தீங்கன்னா, என்ன இவனுக்கு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கொடுத்துக்கிறாங்க, அவன் உருவத்தை பார்த்தீங்களா, இவனுக்கா? அதாவது அவர் உருவத்தை கேலி பண்றது, கருப்பாகிறன்றது, அவர் சாதியை விமர்சனம் பண்றது, இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க கேவலமான கீழ்த்தரமான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. இதற்கு மிகப்பெரிய வன்மையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து மேலே வரக்கூடாதா? ஏன் இவருக்கு இந்த தமிழ்நாடு பாட நூல் தலைவரா கழக தலைவரா கொடுத்தது முடியாதா? முடியலன்னா போய் வயிறு செத்து போங்கடா. இதுக்கு விமர்சனமா? இது விமர்சனமா? அவருக்கு தெரியாது அப்படின்ற விமர்சனம் பண்ணு. அது என்ன இப்படி விமர்சனம் பண்றது? இதெல்லாம் அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இப்படி விமர்சனம் பண்றது? எங்க தப்புங்க, அது தவறுங்க. அது ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றது வேற, அதுக்குன்னு போயிட்டு ஒரு சாதியை வச்சோ அவருடைய உருவத்தை வச்சோ கேலி பண்றது இது கேவலம். அது ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு இளநிலை அதை பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஆயிருக்காரு. அவர் அட்வொகேட்டுக்கு படிச்சு ஒரு அட்வொகேட் ஆயிருக்காப்புல. அவர் பேச்சாளர் தான், இப்ப சரியா பேசுறதுல. முன்னாடி பேச்சாளர் கொஞ்சம் தமிழ் ஆர்வம் கொண்டவர், அவ்வளவுதான். அது கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்படி கொடுத்துருக்கே, என்ன வயசாகுது, அவருக்கு என்ன திறமை இருக்கு, அப்படி விமர்சனம் பண்றது வேற. இந்த மாதிரி விமர்சனம் பண்றது ஏற்றுக்கொள்ள கூடாது, சத்தியமா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நான் இதற்காகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் தருங்க. ஏன்னா அவரை வந்து இந்த அளவுக்கு எகத்தாளமா பேசுறவங்களுக்கு அவனை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் முதலமைச்சரே. அது ஒரு வாழ்த்துக்கள் லைலாமணி அவர்களே. தயவு செய்து உங்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்ன்றத இப்போ உங்களுக்கு பொறுப்பு ஒன்று கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா நம்பி முதலமைச்சர், அதை நீங்க காப்பாத்தி எனக்கும் எல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மற்றவர்கள் வந்து உங்களை பெருமையா பேசுற அளவுக்கு அந்த பொறுப்பை வந்து நீங்க சரியா பார்க்கணுன்றத நான் கேட்டுக்கிறேன். வழக்கம் போல பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து எல்லாரும் வச்சாங்க. அது வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பணியாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல ஒரு சின்ன பெண், அதாவது எத்தனை வயசு ஆகுதுன்னு தெரியல, அந்த பெண்ணை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து முக ஸ்டாலின் கட்சியில இருந்தே இப்போ அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. இப்போ எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். எனக்கு அவரை பிடிக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். முக ஸ்டாலின் எல்லாம் பிடிக்காது. இப்பெல்லாம் அவர் வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவரு என்ன பண்ணாரு, பெண்களுக்கு என்ன பண்ணாரு அவரு? பாத்தீங்களா எவ்வளவு அழகா, எவ்வளவு நல்லா, அது நல்லா முத்து மாதிரி பேசுது பாத்தீங்களா. ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே இல்லைங்க, நீ வேஸ்ட்டுங்க, மயிருங்க, பெண்களுக்கு ஒரு என்ன பண்ணாருங்க. அது பாத்தீங்களா என்ன பேச்சு. அது வீட்டுக்காரரான், அவங்க வீட்டுக்காரரான். அந்த பொண்ணு சொல்லுது வீட்டுக்காரரு. அதாவது பெத்தவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு அப்படியே நல்லா என்ன பண்ணுங்க, நல்லா அந்த ஆர்த்தி எடுத்து உட்கார வச்சு அப்படியே அப்படி போடுங்க, நல்லா சூப்பராக நல்லா வளர்த்துக்கிறீங்கம்மா, வேற சொல்றதுல ஒன்றும் இல்லை. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு யார் சொல்றா, இந்த பொண்ணு சொல்றா. ஸோ கரூர்ல தாவேகாவுடைய
என்ன சொல்றாங்க, நகர செயலாளர் ஒன்றிய செயலாளரோ அவர் என்ன பண்ணிருக்க அப்ப நான் பையன் திருமணமான பெண்ணை வந்து தவறான செய்கை மூலயமா தொடர்ந்து 3 மாதங்களா தொடர்ந்து பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காப்புல. இத பார்த்துட்டு அங்குள்ள பொதுமக்கள் தர்மடி பொல காட்டி ஸ்டேஷன்ல கூட்டுக்கிறாங்க. அது தாவேகாவுடைய ஒன்று செயலாளர். சூப்பர்ல. எப்படி அவர் விஜய் சொல்லுவாரா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வரான், ஆனா அவன் நிர்வாகிகள் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாம். என்ன 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 இது என்ன பேர்? இது என்ன பேரு? இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? வாட் ப்ரோ, ராங் ப்ரோ.